குடியுரிமை ஆவணமாக ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டையும் இணைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்த வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கும். சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்று வட்டாரத்தில் மாலை நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. சிவகங்கையிலும் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தொனிந்த வெப்பம். பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். எம்ஜிஆர் தொடங்கி அறநிலையத்துறை கல்லூரிக்கு கூடுதல் கட்டிடத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாக பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரி அமைத்தால் மாணவர்களுக்கு வசதிகள் முழுமையாக கிடைக்காது. கோயில் நிதியில் கல்லூரி அமைக்கலாமா என்ற பேச்சுக்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதில். ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. நான் சொன்னேன், கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் வெளிநாட்டு பயணம் செல்வதாக விமர்சனம். வைகோவின் குற்றச்சாட்டில் துளியும் உண்மை இல்லை. இப்படி ஒரு பழியை சுமத்துவார் என எதிர்பார்க்கவில்லை என்றும் மல்லை சத்யா நியூஸ் 18க்கு தகவல். மதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் என கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ உறுதி. தனக்கு அரசியல் ஆசை இல்லை என சென்னை அடுத்த பூந்தமல்லியில் நடைபெறும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச்சு. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் சீமான் தலைமையில் நடந்த மாநாட்டு திடலில் இணைக்கப்பட்ட கால்நடைகள். யாரையும் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கி என்று கூறி அவமானப்படுத்த வேண்டாம் என கால்நடைகள் சார்பாக வேண்டுகோள். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானமாகிவிட்டதா? 1998 கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 27 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கர்நாடகாவில் கைது. உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாட்டு காவல்துறை முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடி படகுகளில் தபேக என எழுதியிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் திமுகவின் பணம் அல்ல என தபேக தலைவர் விஜய் விமர்சனம். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கார் விபத்து தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் மனு. ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். திருமலையில் குரு பௌர்ணமியை ஒட்டி கோலாகலம்.
கருட வாகனத்தில் ஆடி அசைந்து வந்த மலையப்ப சாமியை தரிசித்த பக்தர்கள். இரும்பு அலுமினியம் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புக்கு பதிலடி தர இந்தியா முடிவு. அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என இருதரப்பு கூட்டத்தில் திட்டவட்டம். இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரின் விண்வெளி பயணம் நீட்டிப்பு. விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கள் பணிகளை முடித்துக் கொண்டு ஜூலை 14 பூமிக்கு திரும்பும் ஆக்சியம் 4 குழு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் தனது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டாம் என வாஜ்பாயிடம் கோரிக்கை வைத்ததாக மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உருக்கம். அதிமுக ஓஎஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. வைகோவை இனி பொய்கோ என்று அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என அதிமுகவின் வைகை செல்வன் கருத்து. வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ தனது மகனுக்கு பதவி வழங்கி தன் கொள்கையை தின்றுவிட்டார் என்றும் விமர்சனம். தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய ராமதாஸ் தனது பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணம் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. மூத்த மகளுக்கு தற்போதைக்கு பதவி வழங்கவில்லை என ராமதாஸ் விளக்கம். போக போக தெரியும் என்றும் பதில். இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, தற்சமயம் இல்லை. போக போக தெரியும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கர்நாடகாவின் விஜயபுராவில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கைது. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோயம்புத்தூர் நீதிமன்றம் ஆணை. உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாட்டு காவல்துறை முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை தீவிரவாத எதிர்ப்பு படை கைது செய்ததை சுட்டிக்காட்டி பதிவு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோவையில் 14ஆம் தேதி திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். கோயில் நிதியில் கல்லூரிகள் திறப்பதை விமர்சனம் செய்ததற்கு கண்டனம். திருவண்ணாமலையில் வரும் 16ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பக்தர்கள், வியாபாரிகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடி படகுகளில் தாவேக்க என எழுதியிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் திமுகவின் பணம் அல்ல என தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம். நடிகர் கிங்காங் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நடிகர்கள் டி ராஜேந்தர், விஷால் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் பங்கேற்பு. கார்த்தி நடிக்கும் புதிய படத்துக்கு மார்ஷல் என்று பெயர். டானாக்காரன் பட இயக்குனர் தமிழ் இயக்கும் படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் தியாகு வீல் சேரில் சென்று சாமி தரிசனம். மறைந்த விஜயகாந்த் ஆத்மா சாந்தியடைய வேண்டுதல் என பேட்டி. கோயம்புத்தூர் தடாகம் அருகே யானை மிதித்ததில் முதியவருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு. யானையை கண்டு முட்புதருக்குள் ஒளிந்தவருக்கு நேர்ந்த துயரம்.
பொள்ளாச்சி அருகே சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவர்கள் மீது வேகமாக வந்த கார் மோதி விபத்து. அருகே இருந்தவர்கள் காயமடைந்த 12 மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோத்தகிரியில் எவர் சில்வர் பொருட்கள் சிக்கி காயமடைந்த காட்டெருமைகளுக்கு வனத்துறையினர் சிகிச்சை. காட்டெருமைகளுக்கு மயக்க ஊசி செலுத்தி காலில் சிக்கி எவர் சில்வர் பாத்திர பகுதிகள் அகற்றம். சிவகாசி அருகே தடை செய்யப்பட்ட ரசாயன பொருளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட வீட்டு உரிமையாளர் உட்பட 5 பேரை தேடும் காவல்துறை. சென்னை மணலியில் சாலையின் நடுவில் இருந்த மின்கம்பம் அகற்றப்பட்டதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். பல ஆண்டு கோரிக்கைக்கு தற்போது தீர்வு கிடைத்ததால் உற்சாகம். கிருஷ்ணகிரி அருகே மின்கம்பத்தை இடமாற்ற 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்வாரிய உதவி பொறியாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பணியின் போது தூங்கிய ரயில்வே கேட் கீப்பர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் குடிநீர் தட்டுப்பாடு என பொதுமக்கள் புகார். அம்பாசமுத்திரம் சாலையில் வாகனங்களை மறித்து போராட்டம். நாமக்கல்லை தொடர்ந்து ராசிபுரம் நகரிலும் ஆன்லைன் உணவு டெலிவரிக்கு புதிய ஆப் அறிமுகம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களுடன் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு மோதல் ஏற்பட்ட நிலையில் ஏற்பாடு. உதகையில் புரோக்கோலி காய்கறி சாகுபடியில் கல்லா கட்டும் விவசாயிகள். கிலோ 300 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவாரூர் அருகே ஆபத்தை உணராமல் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்கள். படிக்கட்டு மற்றும் பேருந்தின் பின்பகுதியில் தொங்கிச் சென்ற அதிர்ச்சி காட்சிகள். நாகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத 1,59,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. குமரி மாவட்டம் அருமனை சுற்றுவட்டார பகுதிகளில் பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகளை பெற்று மோசடி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த குடும்பத்தினரை பிடிக்க முயலும் போது கத்தியை காட்டி மிரட்டியதால் அதிர்ச்சி. புதுச்சேரியில் 21,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 700 ரூபாய் தருவதாக மோசடி என புகார். 300 பேர் 64 லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளதாக குற்றச்சாட்டு. கானா உள்ளிட்ட குட்டி நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் விமர்சனம். பொறுப்பற்ற செயல் என்று மத்திய அரசு கண்டனம். குஜராத் மாநிலத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக அதிகரிப்பு. காணாமல் போன 2 பேரை தேடும் பணி தீவிரம். சவான் மாத பிறப்பை ஒட்டி வட மாநிலங்களில் உள்ள சிவன் கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. கோரக்பூரில் உள்ள கோயிலில் சிறப்பு பூஜை செய்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். அசாமில் மழை சற்று தணிந்த போதும் வடியாத வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ரப்பர் படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் தீவிரம். ஏமனில் வரும் 16ஆம் தேதி கேரள செவிலியர் நிமிஷா பெரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள விவகாரம். தடுத்து நிறுத்த நடவடிக்கை கோரிய மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. மலேசியாவில் ஜோஹர் அருகே கடலில் விழுந்து நொறுங்கிய போலீஸ் ஹெலிகாப்டர். படுகாயமடைந்த 2 போலீஸ்காரர்கள் மீட்பு. பாரிஸில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ.
உயிருக்கு போராடியவர்களை ஒற்றையாளாக காப்பாற்றியவருக்கு குவியும் பாராட்டு. மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் சேர்த்து இங்கிலாந்து நிதான ஆட்டம். மூத்த வீரர் ஜோ ரூட் 99 ரன்கள் சேர்த்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடிவு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் 3000 ரன்கள். புதிய வரலாறு படைத்த இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். சிறப்பாக பந்து வீசிய நிதிஷ்குமார் ரெட்டியை தெலுங்கில் பாராட்டி கேப்டன் கில். శుభన్ గిల్ కూడా తెలుగు నేర్చేసుకున్నాడు. బాగుందిరా మామ. இங்கிலாந்து நிதான ஆட்டத்தை பார்த்து வெல்கம் டு போரிங் கிரிக்கெட் என்றும் கலாய்த்தார். மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நிதானமாக விளையாடிய ஜோ ரூட்டை மும்பெடுத்த சிராஜ். பேஸ்பால் எங்கேதான் நான் பார்க்க வேண்டும் என்று கூறியது ஸ்டம்ப் மைக்கில் பதிவானது. இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது இடது கை ஆட்காட்டி விரலில் காயமடைந்த ரிஷப் பந்த் 2ஆம் நாள் ஆட்டத்தில் பங்கேற்பாரா என்பதில் நீடிக்கும் சஸ்பென்ஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 72,600க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு. திருவாரூரில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. திமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். விழுப்புரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மக்களுடன் சந்திப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்க தவிக தலைவர் விஜய் திட்டம். சென்னை பனையூரில் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் சொத்து விவரங்களை மறைத்து தேவநாதன் 3வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்ததாக முதலீட்டாளர்கள் புகார். முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய தேவநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவுடன் அதிருப்தியில் இருந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சமாதான பேச்சு. சமாதானம் அடைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். துணைநிலை ஆளுநருடன் கருத்து முரண் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என அறிவிப்பு. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்தலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மறு தேர்தல் நடத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் இறுதிப்பட்டியலை ஜூலை 21க்குள் தயாரிக்க ஆணை. மதுரையில் சொத்து வரி மோசடியில் ஈடுபட்ட திமுக மண்டல குழு தலைவர்களை காப்பாற்ற முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ராஜினாமா செய்ய முதல்வர் உத்தரவிட்டது தொடர்பாக விமர்சனம். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 20 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் பக்தர்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீளும் வரிசை. காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் 22 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம். மேயர் முத்துதுரை நடவடிக்கைக்கு எதிராக துணை மேயர் குணசேகரன் உள்ளிட்டோர் ஆணையரிடம் மனு. சிதம்பரம் அருகே பெருமாள் மற்றும் சிவன் கோயில்களில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வளையமாதேவியில் உள்ள வேதநாராயண பெருமாள் கோயிலில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும், கீழ் வளையமாதேவியில் உள்ள பானுகோடீஸ்வரர் கோயிலில் திங்கட்கிழமையும் குடமுழுக்கு.
காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா. மாம்பழங்களை வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னை அருகே வட்டாபிராம் வெளிவட்ட சாலையில் தீப்பிடித்த கண்டெய்னர் லாரி. தீ விபத்தால் போக்குவரத்து பாதிப்பு. எப்படி ஆச்சாம்பா? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த தனக்கன் குளத்தில் காலனிக்குள் புகுந்த நல்ல பாம்பு. 3 அடிக்கு இருந்த பாம்பை பிடித்த பாம்பு பிடி வீரர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை பெற்ற பெண் உயிரிழப்பு. பயிற்சி மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளித்ததே காரணம் என புகார் எழுந்த நிலையில் காவல்துறை விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் பற்றி எரிந்த தீ. கரும்புகை வெளியானதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 108 ஆம்புலன்ஸில் பிறந்த இரட்டை குழந்தை. மருத்துவ உதவியாளர் துர்காதேவி மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு நன்றி கூறிய குடும்பத்தினர். ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்க தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். மதுரை கப்பலூர் உட்பட 4 தென் தமிழக சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. 246 கோடி ரூபாய் நிலுவைத் வாக்கு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அரசு தரப்பு விளக்கம். கோவை தொண்டாமுத்தூரில் வனப்பகுதியை ஒட்டிய தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் யானைகள். வனத்துறை நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னை புழலில் திருமலா பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரத்தில் மேலாளர் தற்கொலை. விசாரணை தாமதம் தொடர்பான புகாருக்கு காவல்துறை விளக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் முடித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்துள்ள பக்தர்கள். ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏற முயற்சி செய்வதால் குழந்தைகள் முதியவர்கள் அவதி. ஐபிஎல் டிக்கெட் மோசடி தொடர்பாக ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் 5 பேர் கைது. கூடுதல் இலவச டிக்கெட்டுகள் கேட்டு மிரட்டல் விடுப்பதாக சன்ரைசர்ஸ் அணி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக 5 பந்துகளில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல். வரலாறு படைத்தால் அயர்லாந்து கிரிக்கெட் வீரர் கர்டிஸ் கேம்பர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 400 ரன்களை எடுத்து தன் சாதனையை முறியடித்திருக்க வேண்டும். வியான் முல்டர் குறித்து பிரைன் லாரா கருத்து. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. சிறப்பாக விளையாடி 73 ரன்கள் குவித்த குஷால் மெண்டிஸ். பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதுக்கு தடை கோரி நீதிமன்றத்தை நாடி RCB வீரர் யஷ் தயாள். பெண்ணின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தால் தான் திருமண முடிவை கைவிட்டதாக விளக்கம்.